தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் வருகை புரிந்தார். அவரை லாஸ்பேட்டை விமான நிலையத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர் சரத் சௌகான் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் பாஜக தலைவர் VP ராமலிங்கம், அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். புதுச்சேரியில் ஆங்கில புத்தாண்டு ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அதன்படி 2026ஆம் ஆண்டை வரவேற்கும் வகையில் வருகின்ற 31ஆம் தேதி இரவு புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு புதுவை தயாராகி வருகிறது. இதனை ஒட்டி தேவாலயங்கள், தங்கும் விடுதிகள், வர்த்தக நிறுவனங்கள் மின்னொளியில் ஜொலிக்கிறது. கடற்கரையில் இசை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கிறிஸ்துமஸ் விடுமுறை மற்றும் வார விடுமுறை என தொடர் விடுமுறை காரணமாக புதுவையில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இதனால் நகர பகுதியில் உள்ள அனைத்து தங்கும் விடுதிகளும் நிரம்பி வழிகின்றன. புதுவை கடற்கரை, பாண்டி மெரினா, ஈடன் கடற்கரை, பாரதி பூங்கா, நோனாங்குப்பம் படகு குழாம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தாவரவியல் பூங்காவில் உள்ள விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் சிறுவர் ரயிலில் பயணம் செய்து மகிழ்ந்தனர். இதற்கிடையே கிறிஸ்துமஸ் விடுமுறை மற்றும் வார விடுமுறைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் நேற்று மீண்டும் ஊருக்கு புறப்பட்டனர். இதனால் புதுவை பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. குறிப்பாக சென்னை செல்ல பேருந்தில் இடம் பிடிக்க பயணிகள் முண்டியடித்து ஏறியதை காண முடிந்தது. ரயிலிலும் கூட்டம் அலைமோதியது. புத்தாண்டு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் வெளி மாநில சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக நகர் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. போக்குவரத்தை சரி செய்ய முடியாமல் போலீசார் திணறி வருகிறார்கள். இதற்கிடையே துணை ஜனாதிபதி வருகையை ஒட்டி போலீசார், துணை ராணுவத்தினர் பாதுகாப்பிற்காக நகரப்பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். மாநில எல்லைகள் மற்றும் முக்கிய சந்திப்புகளில் போலீசார் தீவிர வாகன சோதனையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். மலேசிய தமிழ் எழுத்தாளர் K. பாலமுருகனின் தலேஜி நாவலும் புதுச்சேரி கவிஞர் ஜெய் விநாயகராஜா நட்சத்திரங்களோடு ஒரு பகல் பொழுது எனும் 5 மொழிகளில் எழுதப்பட்ட ஹைக்கூ நூலும் புதுச்சேரி தோழமை கூடல் அலுவலகத்தில் வெளியிடப்பட்டன. புதுச்சேரியை சேர்ந்த தமிழ் அறிஞர்கள் மற்றும் இலக்கிய வாசகர்கள் கலந்து கொண்ட இந்த இருநூல் வெளியீட்டு விழாவிற்கு இலக்கிய மாமணி சண்முகசுந்தரம் தலைமை தாங்கினார். பாலமுருகனின் தலேஜி நாவலை கலைமாமணி முனைவர் பாரதி வெளியிட கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் பெற்றுக்கொண்டார். ஜெய் விநாயகராஜா நட்சத்திரங்களோடு ஒரு பகல் பொழுது என்ற ஹைக்கூ நூலை கலைமாமணி பாலசுப்ரமணியன் வெளியிட கவிஞர் மாலதி ராமலிங்கம் பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் முனைவர் சுந்தரமுருகன் தலேஜி நாவல் குறித்து விரிவான நூல் அறிமுக உரையாற்றி, இது மிக நுட்பமான மொழிநடை மற்றும் ஆழமான கருத்துக்களுடன் எழுதப்பட்ட சிறந்த படைப்பாக இருப்பதாக பாராட்டினார். மேலும் முன்னாள் சாகித்ய அகாடமி உறுப்பினராக 10 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவத்தின் அடிப்படையில் தலேஜி நாவல் சாகித்ய அகாடமி விருதிற்கு தகுதியானது எனவும் குறிப்பிட்டார். நிறைவாக மலேசியாவிலிருந்து எழுதி கொண்டிருக்கும் பன்முக நவீன படைப்பாளியான பாலமுருகன் தனது ஏற்புரை வழங்கி, தலேஜி நாவல் புலம்பெயர்ந்த சமூகத்தில் என்றும் தீராத அகப்போராட்டங்களையும் நகர்வின் வழிகளையும் பேசும் படைப்பாக உருவானதாக குறிப்பிட்டார். தமிழகத்துடன் தமக்குள்ள இலக்கிய உறவும் தனது படைப்புகள் தமிழகத்தில் பெற்ற அங்கீகாரங்கள் குறித்தும் அவர் எடுத்துரைத்தார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் 2 தங்கும் விடுதிகளில் விதிக்கப்பட்ட புதிய நுழைவு கட்டண நடைமுறையை மாற்றி பழைய கட்டண முறையின்படி மீண்டும் அமல்படுத்துமாறு தமிழ்களம் செயலாளர் அழகர் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. இந்த மனுவை மருத்துவமனை இயக்குநர் தனி செயலாளரிடம் சமர்ப்பித்து பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடியை எடுத்துரைத்தனர். நிகழ்ச்சியில் அம்பேத்கர், தொண்டர்படை தலைவர் பாவாடைராயன், சிவபாலன், தமிழ்மாறன் மற்றும்
கியோர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் ஒன்று பிரதான நுழைவாயில் அருகிலும் மற்றொன்று WOC பிரசவ வார்டு எதிரிலும் 2 தங்கும் விடுதிகள் இயங்குகின்றன. இதுவரை 24 மணி நேரத்திற்கு ரூபாய் 10 என்ற குறைந்த கட்டணத்தில் நோயாளிகள் மற்றும் அவர்களுடன் வரும் உதவியாளர்கள் தங்கிக் கொள்ள வசதி இருந்தது. தற்போது புதிய நடைமுறையில் ஒவ்வொரு முறையும் நுழையும் போது ரூபாய் 10 வசூலிக்கப்படுவதால் ஏழை மற்றும் எளிய மக்களுக்கு பொருளாதார சுமை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இரத்த பரிசோதனை, மருந்து வாங்குதல், உணவு ஏற்பாடு போன்ற காரணங்களுக்காக ஒரு நாளில் பல முறை வெளியே சென்று மீண்டும் உள்ளே வர வேண்டிய நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளில் சுமார் 95% வெளிமாநிலங்களைச் சேர்ந்தவர்கள். புற்றுநோய் மற்றும் கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ச்சியாக சிகிச்சைக்காக பல நாட்கள், வாரங்கள் மற்றும் மாதங்கள் தங்கி சிகிச்சை பெற வேண்டிய நிலையில் உள்ளனர். இவர்கள் வெளிப்புற நோயாளிகளாக கருதப்பட்டாலும் மருத்துவமனை வளாகத்தில் தங்க வேண்டிய கட்டாயத்துடன் தற்போது விதிக்கப்பட்ட கட்டண மாற்றம் மனிதாபிமானமற்றதாகும். எனவே தமிழ்களம் சார்பில் சமர்ப்பிக்கப்பட்ட மனுவில் நோயாளிகள் மற்றும் அவர்களது உறவினர்களின் நலனை கருத்தில் கொண்டு முன்பு இருந்தபடி 24 மணி நேரத்திற்கு ரூபாய் 10 என்ற பழைய நடைமுறை மீண்டும் அமல்படுத்த ஜிப்மர் நிர்வாகம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வித்துறை உடற்கல்வி பிரிவு சார்பில் 2025-26 ஆண்டிற்கான மாநில பள்ளி தடகள போட்டிகள் தொடங்கின. இந்த போட்டிகளை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டிகளில் மாணவ மாணவிகள் உற்சாகமாக பங்கேற்று தங்களின் விளையாட்டு திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த மாநில அளவிலான தடகள போட்டிகள் இணை இயக்குநர் சிவகாமி தலைமையில் நடைபெறுகிறது. போட்டிகளின் ஒருங்கிணைப்பு மற்றும் மேலாண்மை பணிகளை உடற்கல்வி விரிவுரையாளர் முனைவர் ரவிக்குமார் மேற்கொண்டு வருகின்றார். இப்போட்டிகளில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளைச் சேர்ந்த மொத்தம் 640 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு தடகள போட்டிகளில் பங்கேற்று வருகின்றனர். போட்டிகள் நிறைவடைந்த பின் முதல், 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்களை பெறும் வீரர், வீராங்கனைகளுக்கு மொத்தம் 86 பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. மேலும் போட்டிகள் நடைபெறும் இடத்திலேயே உடனுக்குடன் வெற்றி பெறும் வீரர், வீராங்கனைகளுக்கு பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கும் நடைமுறை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இம்மாநில பள்ளி தடகள போட்டிகள் மாணவர்களின் உடல் திறன், விளையாட்டு ஆர்வம் மற்றும் போட்டித்தன்மையை மேம்படுத்தும் வகையில் அமைந்துள்ளன. தற்போது ஜோதி திரு சபாநாயகர் ஐயா கரங்களால் வழங்கப்படுகிறது. தற்போது ஜோதி இங்கேவாமா ஜோதி ஏற்றப்பட்டு விட்டது. உறுதிமொழி. I declare State School Athletics Championship 2020. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட நல்லூர்பேட் பகுதியில் நீண்ட காலமாக குறைந்த மின்னழுத்த குறைபாடு நிலவி வந்ததால் பொதுமக்கள் மின் உபகரணங்களை பயன்படுத்துவதில் கடும் சிரமம் ஏற்பட்டதுடன் மின் சாதனங்கள் அடிக்கடி பழுதடையும் நிலையும் காணப்பட்டது. இப்பிரச்சினையை திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை தொடர்ந்து அவர் நல்லூர்பேட் பகுதியில் கள ஆய்வு மேற்கொண்டு ஒரு முனை மின்பாதையை மும்முனை மின்பாதையாக மாற்றி LT மின்பாதையை வலுப்படுத்தவும் சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றவும் மின்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்தார். இதன் அடிப்படையில் ரூபாய் 9,08,000 மதிப்பீட்டில் திட்ட வரைவு சிறப்பு கூறு நிதியின் கீழ் தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதியுடன் பணி ஆணையம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நல்லூர்பேட் கிராமத்தில் மின்பாதை பணிகள் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மின்பாதை பணிகளை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் பழனிவேலு, மின்பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இத்திட்டத்தின் மூலம் சுமார் 300 நுகர்வோர் நேரடியாக பயன்பெற உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள வார சந்தையை சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் நேரில் பார்வையிட்டார். அப்பொழுது சந்தையில் உள்ள வியாபாரிகள் வழக்கம் போல் சந்தை திடலிலேயே வார சந்தை நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதற்கு பதிலளித்த சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், மாவட்ட ஆட்சியருடன் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதாகவும், சந்தை திடலில் மணல் நிரப்பி இடத்தை சீரமைத்து அதிகபட்சமாக
அடுத்த வாரத்திற்குள் மீண்டும் சந்தை திடலுக்கே வார சந்தையை மாற்ற மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஜீவானந்தம் அரசு பள்ளியில் முன்னாள் மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் மாணவர் சங்க தலைவர் கலைநாதன் தலைமை தாங்கினார். சங்கத்தின் செயலாளர் ஜெகஜோதி, பொருளாளர் சதாசிவம், துணைத் தலைவர்கள் சேகரன், சந்திரசேகரன் மற்றும் கோவிந்தசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஜீவானந்தம் அரசு பள்ளியின் 1990-92 ஆண்டு கல்வியாண்டில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். விழாவின் போது பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற 16 ஆசிரியர்களையும், இதே பள்ளியில் கல்வி கற்று தற்போது அரசு அதிகாரிகளாக பணியாற்றி வரும் 5 பேரையும் முன்னாள் மாணவர்கள் ஒன்று கூடி கௌரவித்து நினைவு பரிசுகளை வழங்கினர். தொடர்ந்து பள்ளியின் கல்வி வளர்ச்சி, அடிப்படை வசதிகள் மேம்பாடு மற்றும் மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் குறித்த விவாதங்கள் நடைபெற்றன. மேலும் முன்னாள் மாணவர் சங்கத்தின் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து கருத்து பரிமாற்றங்களும் நடைபெற்றன. இந்த சந்திப்பு நிகழ்ச்சி பழைய நினைவுகள் புதுப்பிக்கும் வகையிலும் பள்ளியின் வளர்ச்சிக்காக புதிய பாதைகளை வகுக்கும் வகையிலும் அமைந்தது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே நேரடியாக பேசும் மனதில் குரல் நிகழ்ச்சியை 129வது பாகம் ஒளிபரப்பப்பட்டது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமையின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிளைகளிலும் தொகுதி மாவட்ட அளவிலும் மனதின் குரல் நிகழ்ச்சியை கட்சி நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் ஒளிபரப்பு செய்து பொதுமக்களோடு பார்த்தனர். ராஜ்பவன் தொகுதியில் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் ஈஸ்வரன் கோவிலில் மனிதனுக்கு ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது. மாநில மனதின் குரல் நிகழ்ச்சி பொறுப்பாளர் வெற்றி செல்வம், ராஜ்பவன் தொகுதி மனதில் குரல் பொறுப்பாளர் நாகராஜன் உள்ளிட்ட மாநில மாவட்ட தொகுதி அணி பிரிவு நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி உரையை கேட்டு மகிழ்ந்தனர். மதிவொலியின் அரிச்சுவடி பொது நூலகம் சார்பில் மதிவொலியின் அறிவொலி என்ற தலைப்பிலான சொற்பொழிவு நிகழ்ச்சி புதுச்சேரி வெங்கடா நகரில் அமைந்துள்ள புதுவை தமிழ் சங்க வளாகத்தில் நடைபெற்றது. இறைவணக்கத்துடன் தொடங்கிய இந்நிகழ்ச்சியில் புதுவை பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியர் சுடலை கலந்து கொண்டு அறிவார்ந்த உரையாற்றினார். இந்த நிகழ்வில் எழுத்தாளர் மதிவொலி சரஸ்வதி இலக்கிய உலகிற்கு ஆற்றிய பங்களிப்புகள் குறித்தும் அவர் எழுதியுள்ள பல்வேறு தலைப்புகளிலான நூல்கள் பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் தினத்தன்று ஒரு நூலை வெளியிடும் அவரது வழக்கத்தை நினைவு கூர்ந்தனர். மேலும் அவர் எழுதிய முன்னேறு, காய்தந்த கரு, புத்தகமா இது ஆகிய 3 நூல்களிலிருந்து எடுத்த வாழ்வியல் கருத்துக்களை மதிவொலியின் அரிச்சுவடி நூலகத்தினர் சொற்பொழிவாக வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பாவலர் ஆறு செல்வம், புதுவை தமிழ்சங்க நிர்வாகிகள், கலைமாமணிகள், பொறியாளர்கள், தமிழ் புலவர்கள், ஆசிரியர்கள், தமிழ் பாவலர்கள், நந்தலாலா சேவா சமிதி அறக்கட்டளை பிரதிநிதிகள், மதிவொலியின் அரிச்சுவடி பொது நூலக உறுப்பினர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்வின் நிறைவாக பங்கேற்ற புலவர்கள் அனைவருக்கும் முன்னேறு நூல் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மதிவொலியின் அரிச்சுவடி பொது நூலகத்தினர் செய்திருந்தனர். கீழவாஞ்சூர் ஜெய்பீம் கபடி கழகம் சார்பில் 8ஆம் ஆண்டு கபடி போட்டி நடைபெற்றது. இப்போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் தொடங்கி வைத்து போட்டியில் கலந்து கொண்ட வீரர்களுக்கு தனது வாழ்த்துக்களையும் ஊக்கமளிக்கும் உரையும் வழங்கினார். இளைஞர்கள் விளையாட்டுகளில் ஆர்வத்துடன் ஈடுபடுவதன் மூலம் உடல் நலம், ஒழுக்கம் மற்றும் ஒற்றுமை வளர்கிறது என அவர் தெரிவித்தார். இந்த கபடி போட்டியில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த அணிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியில் விளையாட்டு ஆர்வலர்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். போட்டி நடைபெற ஏற்பாடுகளை ஜெய்பீம் கபடி கழக நிர்வாகிகள் செய்திருந்தனர். காங்கிரஸ் கட்சியின் 140வது நிறுவன நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுவை வைஷால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் விழா நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமை தாங்கி கட்சி கொடியை ஏற்றி வைத்து இனிப்பு வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து இருசக்கர வாகனங்களில் ஊர்வலமாக புறப்பட்டு புதுவை கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை, நேரு சிலை உட்பட நகரின் பல்வேறு பகுதியில் உள்ள தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது.
நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேசுகையில், மத்திய அரசு காங்கிரஸ் கட்சியை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படுகிறது. காங்கிரஸ் தலைவர்கள் மீது அவதூறு பரப்பப்படுகிறது. புதுச்சேரியில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றிக்கு கட்சியினர் பாடுபட வேண்டும். காங்கிரஸ் கட்சி தலைமையில் புதுவையில் மீண்டும் ஆட்சி அமையும் என்றார். கலாம் சேவை மையம் மங்கலம் மற்றும் நைனா மருந்தகம் ஆகியவை சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை வழக்கறிஞர் சண்முகம் பயனாளிகளுக்கு இலவச மருந்துகளை வழங்கி தொடங்கி வைத்தார். முகாமில் எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சல்மான், ENT நிபுணர் டாக்டர் ஹேமா பாலன், சர்க்கரை நோய் நிபுணர் டாக்டர் ஜெயசூர்யா, குடல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களை பரிசோதித்து தேவையான மருந்துகளை வழங்கினர். முகாமிற்கு வருகை தந்திருந்த மருத்துவர்களுக்கு உருவியாறு பகுதியைச் சேர்ந்த பிரமுகர்கள் ரகுபதி, விநாயகம், ஆரோக்கியசாமி, மோகன், ஆனந்த பாஸ்கர், அருள் ஜோதி ஆகியோர் சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை நைனா மருந்தக உரிமையாளர் அன்பரசன், கலாம் சேவை மைய நிர்வாகிகள் சுரேஷ், அஜய், திருநான சம்பந்தம், புருஷோத்தமன், எழில், வினோத், பரத், ஜெயவேல், பிரவீன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாஜக நெல்லித்தோப்பு கிளை தலைவர் மற்றும் கட்சி பிரமுகரான கண்ணதாசன் துப்புரவு பணியாளர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மூத்த தலைவர் இளங்கோவன் மற்றும் தொகுதி பொதுச் செயலாளர் சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் துப்புரவு பணியாளர்களின் சமூக பங்களிப்பு குறித்து பேசிய தலைவர்கள், அவர்களின் உழைப்பு சமுதாயத்தின் தூய்மைக்கும் நலனுக்கும் அடிப்படையாக இருப்பதாக தெரிவித்தனர். தொடர்ந்து துப்புரவு பணியாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. மேலும் கண்ணதாசன் கடந்த 14 ஆண்டுகளாக தொடர்ந்து மேற்கொண்டு வரும் மக்கள் சேவையை பாராட்டும் வகையில் அவருக்கு பாஜக சார்பில் தேசிய விருது வழங்கப்பட வேண்டுமென கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வலியுறுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக நெகிழியை தவிர்ப்போம் என்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றதுடன் அதனைத் தொடர்ந்து மாணவிகளிடையே கோலப்போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசளிப்பு நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு பள்ளியின் துணை முதல்வர் சிவக்குமார் தலைமை தாங்கி நிகழ்ச்சிகளை நடத்தி வைத்தார். பல்வேறு போட்டிகளுடன் சிலம்பம் போட்டியிலும் மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்வில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் ரமணா வரலாறு விரிவுரையாளர் வரவேற்புரை வழங்கினார். தொடர்ந்து நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் அருள் வணிகவியல் விரிவுரையாளர் நோக்க உரையாற்றினார். நிறைவாக ஆங்கில விரிவுரையாளர் பழனிவேல் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். இம்முகாமை நடத்த பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் அலுவலர்களும் உறுதுணையாக இருந்து ஒத்துழைத்தனர். மேலும் ஒரு வார காலமாக நடைபெற்ற நாட்டு நலப்பணி திட்ட நினைவு நாளை முன்னிட்டு பயிற்சிகளில் சிறப்பாக பங்கேற்ற 6 மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் பரிசு பொருட்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். காரைக்காலில் பொது இடத்தில் மது அருந்தியவர்களை கண்டித்த காவலரை போதையில் இருந்த சில நபர்கள் சுற்றி வளைத்து மிரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் கூடும் இடத்தில் மது அருந்தியவர்களை கண்டித்து சட்டத்தை பின்பற்றுமாறு காவலர் அறிவுறுத்திய போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போதை ஆசாமிகள் காவலரை சுற்றி வளைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. சம்பவத்தின் போது அங்கிருந்த சிலர் வீடியோ பதிவு செய்த நிலையில் அந்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இதனைத் தொடர்ந்து சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை அடையாளம் காணும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்.
பொது ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் நடந்து கொண்டவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு சிங்காரவேலர் வீதியை சேர்ந்தவர் செல்லப்பன் மகன் வேல்முருகன் என்பவர் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் ஆய்வாளர் கிருபாகரனிடம் நேரில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அந்த புகாரில் டிசம்பர் 27ஆம் தேதி தானும் ஹரிகிருஷ்ணன் மகன் செல்லப்பன் என்பவரும் ஃபைபர் கட்டுமரத்தில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றதாக தெரிவித்துள்ளார். கனகசெட்டிக்குளம் ஊருக்கு எதிரே சுமார் 5 மீட்டர் ஆழத்தில் ஆஞ்சான் வலையை இறக்கிய போது நீரோட்டம் காரணமாக காலாப்பட்டு சுடுகாடு அருகே கடலில் அமைக்கப்பட்டுள்ள சோலாரா கம்பெனியின் குழாயில் வலை சிக்கி கடுமையாக சேதமடைந்ததாக கூறியுள்ளார். இதனால் ரூபாய் 35,000 மதிப்புள்ள மீன்பிடி வலை முழுமையாக சேதமடைந்து தனக்கு மற்றும் உடன் சென்றவருக்கும் பெரும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளதாக புகாரில் தெரிவித்துள்ளார். இந்த இழப்புக்கு காரணமான சோலாரா கம்பெனி உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அந்த நிறுவனத்தின் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் புகாரில் பணிவுடன் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த புகார் தொடர்பாக காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. தவளக்குப்பம் பகுதியை சேர்ந்த சமூக சேவகர் ராமு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தொகுதி முழுவதும் பொதுமக்களை வீடு வீடாக நேரில் சந்தித்து தனக்கு வாக்களிக்குமாறு வேண்டுகோள் விடுத்து ஹாட்பாக்ஸ் மற்றும் தினசரி நாள்காட்டி வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதிக்குட்பட்ட அபிஷேகப்பாக்கம் பகுதியில் சமூக சேவகர் ராமு பொதுமக்களை வீடு வீடாக சென்று சந்தித்து சட்டமன்ற தேர்தலில் எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என கேட்டுக்கொண்டு ஹாட்பாக்ஸ் மற்றும் தினசரி நாள்காட்டிகளை வழங்கி புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அவரது ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ராமதாஸ் போலி மருந்து விவகாரம் குறித்து மக்கள் பயத்தில் வாழ்ந்து வருகின்றனர் என கூறி அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டியதாக வலியுறுத்தியுள்ளார். உயிரை கொள்ளும் முதன்மை குற்றவாளியிடம் விசாரணை நடத்தி எந்தெந்த மருந்தகங்களில் போலி மருந்துகள் விற்கப்பட்டுள்ளன என்பதை பட்டியலிட்டு அவற்றை கைப்பற்றி அழிக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். முதலமைச்சர் மற்றும் நலவழித்துறை அமைச்சர் மௌனமாக இருப்பதாகவும் அரசியல் குற்றவாளிகளை தப்பவிடக்கூடாது என்றும் ராமதாஸ் தெரிவித்தார். அவர் குறிப்பிட்டதாவது, ஆளுநர் சிபிஐ மற்றும் தேசிய புலனாய்வு முகமை விசாரணையை மேற்கொண்டு 2 மாதத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அனைத்து ஆதாரங்களையும் கொடுக்க தயாராக உள்ளதாகவும் சபாநாயகரின் தொடர்பும் வெளிப்படுத்தவே விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.